என்னக்கா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை நாத்து, என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னாச்சுக்கா? நாத்து, என் பையன் இப்படி பண்றவனே கிடையாது நாத்து. நாத்து, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அம்மா அம்மா அம்மான்னு பாட்டா வைப்பான். அப்பெல்லாம் என் பையனா இப்படி இருக்கான்னு நான் நினைப்பேன். ஆனா இப்போ என் பையனா இப்படி ஒரு காரியத்தை பண்றான் அப்படின்னு நினைக்க வச்சுட்டா நாத்து. என்னக்கா சொல்றீங்க? ஆமா நாத்து, சின்ன வயசுல நான் உனக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சொல்லுவான், எனக்கு கல்யாணமே வேண்டாமா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவான். இப்போ கட்டுனா திரிசாவை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இல்லைன்னா காப்பி குடிப்பான், அவங்க அப்பா கிட்டே சொல்றான். சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கும். நாத்து, என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை, எரிச்சல் வருது. ஆனா அந்த பிள்ளைகிட்ட 4 மணி நேரம் பேசுறான். அப்படியாக்கா? ஆமா நாத்து, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் இவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி பேசி இவனை மயக்கிட்டா, ஏதோ செஞ்சிட்டா. ஐயோ அப்படியாக்கா? எனக்கு வரப்போற மருமவா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எவ்வளவோ கனவு கண்டு வச்சேன், அவ்வளோத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டா. சரி விடுங்கக்கா, இனி நீங்கள் வருத்தப்பட்டு என்னக்காக போகுது? அவளுக்கு பாத்திரம் கழுவ தெரியுமோ தெரியாதோ, சமைக்க தெரியுமோ தெரியாதோ. எனக்கு வரப்போகிற மருமவா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன், அவ்வளோத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டா. அவளுக்கு பாத்திரம் கழுவ தெரியுமோ தெரியாதோ, சமைக்க தெரியுமோ தெரியாதோ, அட்லீஸ்ட் வீடையாவது பெருக்குவாளோ என்னமோ. என் பிள்ளைய நீ பிரித்து கொண்டுட்டு போயிடுவா, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. அப்படி ஒன்றும் நடக்காதுக்கா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் பார்த்துக்கலாம்.